வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசிபலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசி. நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம், 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கிற வந்து புதன்கிழமை 6க்கு மாறுவார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் புதன்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன்கிழமைக்கு மேலே வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் வந்து நல்ல உச்சமாக இருக்கும்பொழுது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள், பெரிய வெற்றிகள் வருவதற்கான, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வந்து அது ஒரு 9ஆம் அதிபதியோட ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுத்துரும். அதுவும் தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசாபுத்தி ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியின் குரு வந்து சிறப்பான பலன்கள், பூமி சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களும் சரி, நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயம், மனைவி செயலையும் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து வெளிநாடு பிரயாணங்கள் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோடு ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது கணவன் மனைவியும் நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு, பழைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ல் வந்து ரொம்ப சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், தந்தை சார்ந்தவர்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயம், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பார். புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கமான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து 12ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் டொனேட் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க. குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் நல்ல ஒரு உச்சமாக இருப்பதனால் நல்ல ஒரு தந்தை சார்ந்த உறவுகள், நல்ல லாபங்கள் வருவதற்கான, வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், குடும்பத்துக்கு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்தா பெரிய பணம்னே சொல்லலாம். ஸோ என்றைக்குமே குரு சுக்கிரனுடைய அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு வந்து 7ல் இருந்து அவர் வந்து 6ஆம் அதிபதி ஸ்தானத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, கணவன் மனைவி உறவுகள் மட்டும் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபதி, குரு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு.
கன்னி லக்னமாக இருந்து புதன் திசை வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5லிருந்து 6 போகிறார். ஸோ ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதன்கிழமைக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாகிறது கேது திசை வந்து கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஒரி பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளுக்காக சில பேர் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துனாலும் கன்னி லக்னம் வந்து சுக்கிர தசாபதி எந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு மனைவியால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், தந்தையினால் நல்ல லாபங்கள், ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது. ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மிக் கிரகங்கள். ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாகத்தான் ராகு கேதுகள் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணுன்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலபுருஷனுக்கு வந்து 3, 7, 11ங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இது காம ரீதியான, இது காம திரிகோணம்னு சொல்லும். ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காமம் ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு செய்கிறது தான் வந்து ராகு. கேதுங்கிறது வந்து 1, 5, 11ங்கிற ஒரு காலபுருஷனுக்கு 1, 5, 9ஐ தாங்கி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள், அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம், குரு துரோகம், அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது, நம்ம வம்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது. அது பொருள் ரீதியான விஷயங்களை மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது. ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும், பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும். ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு ஏடாகுடமாக போய் மாட்டியிருக்குன்னா, ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது, நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது, குழந்தைகளை வந்து கருக்கலைப்பு பண்ணுறது, என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது, எனக்கு சொத்து வேணும் அது வேணும், பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது. ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது, அது குரு கேது ஒன்றா இருக்குது, குரு பார்வையில் கேது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது, இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும், கருப்பண்ணன், கருப்பசாமி, இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதுடைய தொடர்பு வந்துடும். குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள், சிறப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.